திருவள்ளுவர் நகர் பகுதியில் வாக்கு சேகரித்த மதுரை மத்திய தொகுதி வேட்பாளர் சுந்தர்சி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனை கடுமையாக விமர்சித்தார். மேலும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திமுக கூட்டணியில் இருந்தாலும் அதிமுகவிற்காக வேலை செய்கிறார் என்றும் தமிழ்நாட்டின் தைரியமிக்க வீர பெண்மணி எனவும் புகழாரம் சூட்டினார். சினிமா சங்கி அப்படின்லாம் சொல்றவருக்கு இப்ப பிரச்சாரம் பண்றதுக்கு பாவம் ஒரு சினிமாக்காரர் தான் தேவைப்படுறாரு. அது என்ன வெளியூர்காரன்னு சொல்றாரு, வெளி மாநிலத்திலிருந்து கொண்டாந்து இறக்கியிருக்காரு என் அருமை நண்பர் திரு பிரகாஷ் ராஜ் அவர்களை. என்ன காரணம்? கட்சி தலைமையே இவரை கண்டுக்கல, இவரை கைவிட்டுருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட வருங்கால தலைவர் மதிப்பிற்குரிய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு இருக்கிற அத்தனை தொகுதியில் பிரச்சாரம் பண்ணவர், மதுரை மத்திய தொகுதியில் மட்டும் பிரச்சாரம் பண்ணல. ஸோ அவரோட செல்வாக்கு அவரோட கட்சியிலேயே எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, அப்புறம் கஞ்சா கலாச்சாரம் பெருகி இருக்குன்ட்டு முதலமைச்சர் இருக்கிற ஸ்டேஜிலே உட்காந்து சொல்லக்கூடிய தைரியமிக்க வீர பெண்மணியா நான் அந்நியாரை பார்க்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.